ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேக்கு மரத்தை பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறோம். அதாவது முழு மரத்தை இல்லை, மரத்துக்கு சைடில் இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா பிரான்ச்சு அதை பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறோம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வளர விடாது. மரம் பார்த்தீங்கன்னா தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்காது, ஒல்லியாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எல்லா கிளையும் பார்த்தீங்கன்னா வெட்டி விட போகிறோம். சின்னதாக இருக்கும்போது வெட்டிட்டால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போயே வெட்டுறோம். பெருசாக இருந்ததுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா வெட்டவும் முடியாது, டைம் வேஸ்ட்டு. இந்த தேக்கு மண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தூள் காட்டுக்கு நடுவில் போட்டிருக்கோம். நாங்கள் போடல, இதே பார்த்தீங்கன்னா தானாகவே வளர்ந்துருச்சு. ஒரு 10 மரம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. சரி, எதுக்கு வெட்டணும்? வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கதவு செய்கிறதுக்கு, இது மாதிரி மேசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விற்றுலான்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு சின்னதாக இருக்கும்போதே வெட்டாமல் விட்டுட்டோம். இப்போ பார்த்தா நல்லாவே வளர்ந்துருச்சு. அதுக்கு பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இது மாதிரி சைடுகளில் வெட்டினீங்கன்னா இன்னும் நல்லா தண்டு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலேயும் இருக்கிற தண்டை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெட்டிட்டு இருக்கிறோம். ஒரு மரம் பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த மரம் வெட்ட போகிறோம். இந்த கடைசி மரம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கிளை வளரல, சின்னதாக போது வெட்டி விட்டோம். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. இந்த கடைசி மரம். போதும்.